أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிலாஃபத் சம்பந்தமாக நாம் இதுவரைக்கும் 2 தொடர்களை பார்த்தோம். அதில் முதலாவதாக ஹிலாஃபத் என்பது இஸ்லாத்தில் அசலான விஷயம் இல்லை, அடிப்படையான விஷயம் இல்லை, அது மற்ற கடமைகளை போன்று இதர சட்டங்களை போன்று ஒன்று என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து இரண்டாவது ஹாக்கிமியத் என்றால் என்ன, அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத குறித்து நாம பார்த்தோம். அடுத்து பாருங்க, இந்த 3வது தொடர்ல அல் ஹுக்மு பிகைரி மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பது. இது தொடர்பான சில விளக்கங்களை நாம தெரிந்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கம் முதல் விஷயம் நம்ம அறியறது, முதல் பாயிண்ட், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின்படிதான் முஸ்லிம்கள் தங்களுக்குள் தீர்ப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்பிக்கை தொடர்பானதா இருக்கட்டும், இபாதத்து தொடர்பானதா இருக்கட்டும், அல்லது இதர சட்டங்களாக இருக்கட்டும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தின்படிதான், குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில தான் தங்களுடைய தீர்ப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமையாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபஹுக்மல் ஜாஹிலிய்யதி யப்கூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான், அறியாமை கால சட்டத்தை அவர்கள் தேடுகின்றனர், உறுதியாக நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தாருக்கு தீர்ப்பளிப்பதில் அல்லாவை விடவும் மிக அழகானவன் யார் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா அவன் என்ன சட்டத்தை இறக்கி இருக்கிறானோ அதன் அடிப்படையில தான் முஸ்லிம்கள் தீர்ப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது அல்லாத வேற எந்த சட்டத்தை நோக்கியும் போகக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வசனத்துல தடை செய்யறான் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, இப்போ ஒருவர் அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறார். அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்கணும், அதுதான் கட்டாய கடமை. ஒருவர் தீர்ப்பளிப்பவர் அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளித்தால் அது குஃபுரா, அவ்வாறு தீர்ப்பளிப்பவர் காஃபிர் ஆயிடுவாரா அப்படின்றதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை எடுத்துட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் ஒருவர் தீர்ப்பளித்துட்டா அவரு காஃபிரு, அவ்வாறு தீர்ப்பளிப்பது குஃபுரு, அந்த செயலுக்கு அவர் என்ன ஆக்கிடும், காஃபிர் ஆக்கிடும், இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதற்கு ஆதாரமாக குர்ஆன்ல உள்ள சில வசனங்களை ஆதாரமாக காட்டுறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படை, அல்லாஹ் இறக்கிய சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ, அல்லாஹ் எந்த சட்டங்களை இறக்கி அருளிருக்கிறானோ கொடுத்திருக்கிறானோ அதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு அளிக்கவில்லை என்று சொன்னால் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 45வது அந்த வசனத்துல சொல்றான், அதுக்கு அடுத்த வசனத்துல, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், ஸாலிம்கள் என்று அல்லாஹ் சொல்றான். 47வது அந்த வசனத்துல சொல்றான், அதுக்கு அடுத்து 47வது வசனத்துல, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர் ஃபாசிக் ஆவார் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க எல்லாம் ஃபாசிக்கு என்று அல்லாஹ் சொல்றான், பாவிகள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலையோ அவங்க காஃபிரு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த வசனங்களை ஆதாரமாக வைத்துத்தான் ஹிலாஃபத்து பேசுறவங்க, தக்ஃபீர் செய்யக்கூடிய, அதாவது மக்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய தீர்ப்பளிக்கக்கூடிய சில அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனங்களை பொதுவாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில தான் தீர்ப்பளிக்கணும், அப்படி ஒருவர் தீர்ப்பளிக்கலன்னு சொன்னா, மற்ற சட்டங்கள் அடிப்படையில தீர்ப்பளிச்சுட்டார்னா, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில தீர்ப்பளிக்கலன்னா அவர் காஃபிர் என்று பொதுவாக சொல்றாங்க. அப்ப இது குறித்து நாம இது சரியானதானா, இவங்க வைக்கக்கூடிய இந்த வாதம் சரியானதா, இந்த வசனத்தை வைத்து அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் இறக்கியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ் காஃபிர்கள்னு சொல்றானே, அப்ப அது சரிதானா,
அவ்வாறு தீர்ப்பளிக்கக்கூடியவங்க காஃபிர் ஆயிடுவாங்களா அப்படின்றத பத்தி நாம பார்ப்போம். இது செகண்ட் பாயிண்ட். என்ன, முன் சென்ற நல்லோர்கள் சலஃபுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா வேறு சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறாங்களே, அவர்களை பொதுவான முறையில் என்ன செய்யலாம்? முன் சென்ற நல்லோர்கள் சஹாபாக்கள் காஃபிர்கள், காஃபிர்லாம் சொல்லல, யாரெல்லாம் அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலையோ அவர்கள் அனைவரும் காஃபிர்கள் என்று என்ன செய்யல? சஹாபாக்களோ தாபீன்களோ முன் சென்ற அஹ்லு சுன்னால எந்த ஒரு இமாமும் என்ன செய்யல? பொதுவான முறையில என்ன செய்யல? இந்த மாதிரி தீர்ப்பளிக்கல. அப்ப இது குறித்து சில விளக்கங்களை பாருங்க. எந்த வசனத்தை இவர்கள் ஆதாரமாக காட்டுறாங்களோ, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜமாத் இஸ்லாமி, அதே மாதிரி இஹ்வான் முஸ்லிமீன், அதே மாதிரி ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற அமைப்புகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க காஃபிர் அல்லாஹ் சொல்றான் என்கின்ற வசனத்தை வச்சு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் தீர்ப்பளிக்கலன்னா அவர் காஃபிர்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க? பொதுவா விளங்குறாங்க. ஆனா சலஃபுகள் என்ன செய்யல? இவ்வாறு இந்த வசனத்தை பொதுவா விளங்கல. இதற்கு என்ன ஆதாரங்கள் அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா பாருங்க. நம்பர் 1, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அசர் வருது. அவங்கள தொட்டு வரக்கூடிய கூற்று என்னன்னு சொன்னா, இது ஹாக்கிம்லயும் வருது, அதே மாதிரி இமாம் தப்ரி தன்னுடைய தப்சீர்லயும் கொண்டு வந்திருக்காங்க, இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹும் தன்னுடைய தப்சீர்ல சொல்றாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றானே, 5வது அத்தியாயத்தில் 44வது வசனம், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், யார் அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலையோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இதற்கு விளக்கத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. சஹாபி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? இந்த வசனத்தில் குஃப்ர் என்பது என்ன? குஃப்ருன் தூன குஃப்ரின், ஸுல்முன் தூன ஸுல்மின், ஃபிஸ்குன் தூன ஃபிஸ்கின்றாங்க. என்ன அர்த்தம்? இந்த இடத்துல குஃப்ர் என்பது அதனுடைய நேரடியான அர்த்தத்துல இல்ல. இந்த இடத்துல அநீதி என்பது அதனுடைய என்ன வேறு விதமான அநீதி. ஃபிஸ்க் என்பது என்ன? அது வேறு விதமான ஃபிஸ்க் என்று என்ன செய்யறாங்க? தெரியப்படுத்துறாங்க. இன்னொரு அறிவிப்பு அவங்களை தொட்டு வருது. என்ன? இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, ஹிய குஃப்ருன் லைஸ குஃப்ரன் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இந்த வசனத்தில் அல்லாஹ் அவன் இறக்கியதன் அடிப்படையில தீர்ப்பளிக்காதவங்கள காஃபிர்னு சொல்றாங்களே, அல்லாஹ் சொல்றானே, இந்த இடத்துல குஃப்ர் என்பது என்ன? இது அல்லாஹ்வையும் மலக்குகளையும் வேதங்களையும் தூதர்களையும் நிராகரிப்பதை போன்ற குஃப்ர் இல்லைன்றாங்க. அப்போ சஹாபி இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? இந்த வசனத்தில் குஃப்ர் என்பது என்ன? நேரடியான குஃப்ர் கிடையாது என்று என்ன செய்யறாங்க? தெரியப்படுத்துறாங்க. மேலும் பாருங்க, இந்த வசனத்திற்கு விளக்கமாக இக்ரிமா என்ற தாபி சொல்றாங்க, மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஜாஹிதன் பிஹி ஃபகத் கஃபர், யார் ஒருவர் அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை அதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலையோ, அதை மறுக்கிறாரோ, அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையில தான் தீர்ப்பளிக்கிறன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை என்று என்ன செய்யறாரு? சொல்றாரு. அந்த மாதிரி தீர்ப்பளிப்பதை ஒருவர் மறுத்தார் என்று சொன்னால் அவர் தான் என்ன? அவர் செய்யறது குஃப்ரு. அவர் என்ன செய்யறாரு? குஃப்ரான இறை நிராகரிப்பான செயலை செய்கிறார். வமன் அகர்ர பிஹி வலம் யஹ்கும் பிஹி ஃபஹுவ ஸாலிமுன் ஃபாஸிகுன் சொல்றாங்க. யார் ஒருவர் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை ஏத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கல, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரின்றதை ஏத்துக்கிட்டாரு, அதை என்ன செய்யல? குற்றம் காணல, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரி என்பதை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் மாற்றமாக தீர்ப்பளிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் காஃபிர் ஆக மாட்டார். மாறாக என்ன ஆவாரு? அவர் அநியாயக்காரர் ஆகுவார், பாவி ஆகுவார், காஃபிர் ஆக மாட்டார் என்று சொல்றாங்க. தாவூஸ் என்ற தாபி சொல்றாங்க இந்த வசனத்துக்கு விளக்கமாக, லைஸ பி குஃப்ரின் யன்குலு அனில் மில்லா, இந்த வசனத்தில் குஃப்ர் என்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ர் இல்ல, இது வேறு வகையான குஃப்ர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்துல நமக்கு என்ன விளங்குது? சலஃபுகள் அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் இதை எப்படி அணுகுனாங்க, தாபீன்கள் இதை எப்படி அணுகுனாங்கன்றத பத்தி பார்க்கும்போது, எப்படி இன்னைக்கு கிலாபத்தை பேசக்கூடிய மக்களை தக்வீர் செய்யக்கூடிய அமைப்புகள் சொல்ற மாதிரி இந்த வசனங்களை வைத்து நேரடியாக குஃப்ர்னு என்ன செய்யல அவர்கள் சொல்லல. அதற்கு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த விளக்கத்தை தான் இமாம் இப்னு அபிலஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷர்ஹு தஹாவியான்ற அந்த நூல்ல இது குறித்து விளக்கமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்னல் ஹுக்ம பிகைரி மா அன்ஸலல்லாஹ் கத் யகூனு குஃப்ரன் யன்குல் அனில் மில்லா வ கத் யகூனு மஅசியத்தன் சொல்றாங்க. அல்லாஹ் இறக்கிய அந்த சட்டங்களுக்கு மாற்றமா ஒருத்தர் தீர்ப்பளிக்கிறாரே, அவ்வாறு தீர்ப்பளிப்பது, அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்துக்கு மாற்றமா ஒருத்தர் தீர்ப்பளிச்சார்னு சொன்னா அது என்ன செய்யும்? சில நேரங்கள்ல குஃப்ராகும். அது என்ன செய்யும்? ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். இன்னும் சிலது என்னவா இருக்குது? அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது, குஃப்ர் ஆகாது, மாறாக அது பெரும்பாவங்கள் ஒரு பாவமாகும் அல்லது சிறிய பாவமாகும் என்று என்ன செய்யறாங்க? தெரியப்படுத்துறாங்க. வதாலிக பிஹஸ்பி ஹாலில் ஹாக்கிம்,
இது தீர்ப்பளிப்பவருடைய நிலையை பொறுத்து அமையும். அப்ப என்ன சொல்றாங்க இமாம் இப்னு அபில் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமா ஒருத்தர் தீர்ப்பளிச்சார்னு சொன்னா சில நேரங்கள் அவ்வாறு தீர்ப்பளிப்பது என்னவாகும்? குஃப்ர் ஆகும். இன்னும் சில நேரங்கள் என்னவாகும்? அது குஃப்ர் ஆகாது, மாறாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாகும். அது பெரும்பாவமாகவும் இருக்கலாம், சிறிய பாவமாகவும் இருக்கலாம். இது எப்படி? தீர்ப்பளிப்பவருடைய நிலையை வைத்து மாறுபடும்ன்றாங்க. அதற்கு அவங்க ஒரு 3 பாயிண்ட சொல்றாங்க. நம்பர் 1 என்ன? தீர்ப்பளிப்பவர் என்ன செய்யறாரு? அன்னல் ஹுக்ம பிமா அன்ஸலல்லாஹ் கைரு வாஜிப். அவர் சொல்றாரு, யார் ஒருவர் அல்லாஹ் இறக்கிய அந்த சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பளிப்பது என்ன செய்யறாரு ஒருத்தவர், இது கட்டாய கடமை இல்லைன்னு நினைக்கிறார். தீர்ப்பளிக்கக்கூடியவர் ஹாக்கிம், தீர்ப்பளிப்பவர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில தான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்றது ஒன்றும் கட்டாய கடமை இல்லை. வன்னஹு முஹய்யருன் ஃபீ, அதுல ஒரு மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? விருப்பம் அளிக்கப்பட்டிருக்கு, சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. விருப்பப்பட்டா அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலாம், விருப்பப்பட்டா வேறு சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலாம். அல்லது அவிஸ்தஹான பிஹிமா தயக்குனிஹி அன்னஹு ஹுக்முல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதை உறுதியாக அறிந்திருந்தோம் அதை என்ன செய்யறாரு? உதாசீனப்படுத்துற மாதிரி என்ன செய்யறாரு? ஒருத்தர் தீர்ப்பளிக்கிறாரு சொன்னா ஃபஹாதா குஃப்ருன் அக்பர். அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் இறக்கிய அந்த சட்டத்துக்கு மாற்றமா அல்லாஹ் இறக்காத சட்டங்கள் அடிப்படையில தீர்ப்பளிப்பதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய முதல் நிலை என்ன? யார் ஒருவர் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின்படிதான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்றத, அது கடமைலாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுல விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. விருப்பப்பட்ட மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலாம், விருப்பப்பட்ட வேறு மாதிரியும் தீர்ப்பளிக்கலாம், வேறு சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிச்சுக்கிடலாம். அல்லாஹ் சொன்ன சட்டப்படிதான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்றது கடமை இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறார். அதுல ஒருத்தர் சாய்ஸ் கொடுக்கப்பட்டுதான் நினைக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதை அறிந்திருந்தோம் அதை என்ன செய்யறாரு? உதாசீனப்படுத்துறாருன்னு சொன்னா இது என்னவாகும்? இது பெரிய குஃப்ர் ஆகும். இது ஒரு மனிதன் என்ன செய்யும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும்ன்றாங்க. அடுத்து பாருங்க, 2வது நிலை தெரியப்படுத்துறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கிறார். என்ன நம்பிக்கை வைக்கிறாரு? அல்லாஹ் என்ன இறக்கி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்க வேண்டும், அது கட்டாய கடமைன்றதை என்ன செய்யறாரு? அவரு ஒப்புக்கொள்றாரு, அதை ஏற்றுக்கொள்றாரு, அதை நம்புறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அதை உண்மை என்று அறிந்திருந்தோம், இப்படிதான் தீர்ப்பளிக்கணும்ன்றதை தெரிந்திருந்தோம், அதை சரி என்பதை என்ன செய்யறாரு? இதுதான் அல்லாஹ் சொன்ன சட்டம், இதுதான் சரியானது, இப்படிதான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்றத ஒப்புக்கொண்டு அதற்கு மாற்றமா அவர் தீர்ப்பளிச்சார்னு சொன்னா அவர் என்ன ஆவாரு? பாவி ஆவார். அவருக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும். அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார். இது என்னவாகும்? ஒண்ணு குஃப்ரு அஸ்கரா இருக்கும், இது என்ன சிறிய குஃப்ரு என்ற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப 2வது நிலையில என்ன தெரியப்படுத்துறாங்கன்னா, தீர்ப்பளிப்பவர் அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி தான் தீர்ப்பளிக்கணும் என்பதை ஒப்புக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டாரு, அப்படிதான் தீர்ப்பளிக்கணும்னு. ஆனா என்ன பண்றாரு? சில காரணங்களால அதுல இருந்து மாறி வேறு விதமா தீர்ப்பளிக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை குற்றம் காணல, அதை மறுக்கல, அதை ஏற்றுக்கொண்டார், ஒப்புக்கொள்றாரு. ஆனா என்ன செய்யறாரு? அதற்கு மாற்றமா தீர்ப்பளிக்கிறார்னு சொன்னா இவ்வாறு தீர்ப்பளிப்பவர் குற்றவாளி ஆவார். அது என்ன ஆகாது? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 3வது நிலை சொல்றாங்க. என்ன? தீர்ப்பளிப்பவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பற்றி அறியாதவராக இருக்கிறார். அவருடைய அறியாமையினால அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன என்பதை தெரியாம இருக்கிறார். அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்யறார். ஆனா அதில் தவறிழைத்து விட்டார்னு சொன்னா ஃபஹாதா முஃப்தியும், இவர் என்ன தவறிழைத்தவராவார். லஹு அஜ்ருன் அலா இஜ்திஹாதிஹி, அவருடைய அந்த ஆய்வுக்கு ஏற்றவாறு என்ன செய்யப்படும்? அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அவருடைய அந்த தவறு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் சொல்றாங்க. அப்ப இளமைக்கு பார்த்தேன்னு சொன்னா அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் இதை பத்தி எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அல்லாஹ் இறக்கி அல்லாத அந்த சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிப்பத அவங்க கண்ணை மூடிட்டு என்ன செய்யல? குஃப்ர்னு சொல்லல, அதற்கான நிலைகளை பிரிக்கிறாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ் இறக்கி அல்லாத சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிப்பதை சரி காண்றாரு, அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில தான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்றது கடமை எல்லாம் கிடையாது. விருப்பப்பட்டா மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிச்சுக்கிடலாம், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பளிக்கலாம், விருப்பப்பட்டா நம்ம வேறு சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலாம் என்று ஒருவர் நினைக்கிறாரு. அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒருத்தர் என்ன செய்யறாரு? உதாசீனப்படுத்துறாரு, இதெல்லாம் ஒரு சட்டமான்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அந்த மாதிரி தீர்ப்பளிச்சாருன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார் அந்த நம்பிக்கையின் காரணமாக. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரி, அப்படிதான் தீர்ப்பளிக்கணும்ன்றதை ஒப்புக்கொள்றாரு. ஆனால் அதற்கு மாற்றமாக சில உலக ஆதாயங்கள், சில காரணங்களுக்காக தீர்ப்பளிக்கிறார்னா அவர் என்ன ஆக மாட்டாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார். அவர் செய்யறது என்ன? பெரிய குஃப்ரு கிடையாது, சின்ன குஃப்ரு. சின்ன குஃப்ருனா என்ன?
மற்ற பெரும்பாவங்களை போட்டு ஒரு பாகம், அவர் என்ன செய்யாது, அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது குறித்து பாருங்க. இது நம்ம ரெண்டாவது விஷயத்தை விளங்கிட்டோம். அடுத்த மூணாவது பாயிண்ட பாருங்க. இப்ப நம்ம சொன்னோம் குஃபுர் என்பது இந்த வசனங்கள்ல நேரடியான குஃபுர் அது குறிக்கல, அந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படல. இங்க குஃபுர் என்பது குஃப்ருன் தூன குஃப்ரின், அதாவது குஃபுர் என்பது என்ன, வேறு அர்த்தம், அதாவது பாவங்கள் பெரும்பாவங்களை குறிப்பதற்கு அது மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று நம்ம என்ன செய்யறோம், இந்த வசனத்துல இதுதான் அதற்கான பொருள், இப்படிதான் சலப்புகள் சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழலாம், இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில தீர்ப்பளிக்கலன்னு சொன்னா அப்படிப்பட்டவங்களை காஃபிர்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குஃப்ருன்ற வார்த்தையை அது குஃப்ர் இல்ல, அது வேற அர்த்தம் நம்ம எடுக்கிறோம், இதுக்கு என்ன ஆதாரம்? சலப்புகள் எப்படி எடுத்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதற்கான ஆதாரம் பாருங்க. முதல் ஆதாரம் என்னன்னு சொன்ன, அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 112வது வசனத்துல சொல்றான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு ஊரை உங்களுக்கு உதாரணமாக கூறுகிறான். அந்த ஊர் எப்படிப்பட்டதா இருந்தது, அபயம் பெற்றதாக இருந்தது, அச்சமற்ற நிலையில இருந்தது. யதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான், ஒவ்வொரு திசையில இருந்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த ஊருக்கு அல்லாஹ் என்ன செய்தான், ரிஸ்க உணவை கொடுத்தான். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், ஆனால் அந்த ஊர் என்ன செய்துச்சு, அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை நன்றி செலுத்தாமல் அது மாறு செய்தது, நிராகரித்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அருட்கொடையை மறுத்ததற்கு அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் அந்த ஊர் இருந்தது என்பதை பற்றி சொல்லும் போது கஃபரத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான், குஃபுர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப இந்த இடத்துல அந்த ஊர் என்ன செய்யல, அல்லாஹ் மறுக்கல, மாறாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தாங்க, நன்றி செலுத்தாம இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தத அல்லாஹ் என்னன்னு சொல்றான், குஃபுர்னு சொல்றான். அப்ப நமக்கு என்ன விளங்குது, குஃபுர் என்பது எல்லா இடத்திலையும் அதனுடைய நேரடி பொருளை பயன்படுத்தப்படாது. சில இடங்கள்ல ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன, குஃபுர் என்பது மற்ற அர்த்தங்களிலும் பயன்படுத்தப்படும். அப்படித்தான் அந்த வசனங்களையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை அல்லாஹ் குஃபுர்ன்ற வார்த்தையை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறாங்களே அதை என்ன செய்யறான், குஃபுர்னு அல்லாஹ் சொல்றான். நம்மள எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத்துகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், நன்றி செலுத்தாம இருக்கிறோம். இதுவும் ஒரு வகையான குஃபுர். அப்ப இந்த குஃபுர் நம்மள இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா, இல்ல. அப்ப இந்த இடத்துல குஃபுர் என்பது என்ன, அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, நம்ம இது ஒரு பெரும்பாவத்துல ஒரு விஷயம் அப்படின்றத என்ன செய்யுது, இந்த வசனத்துல நமக்கு தெரியப்படுத்துது. இதுக்கு இரண்டாவது ஒரு ஆதாரம் பாருங்க, இது இன்னும் தெளிவா விளங்கும். புகாரியில 48வது நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன், முஸ்லிமை ஏசுவது பாவமாகும், முஸ்லிமை கொல்வது குஃபுராகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லிமை கொலை செய்வது என்ன, குஃபுர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குஃபுர்னா என்ன, ஒரு முஸ்லிம் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா காஃபிர் ஆயிடுவாரா? இதுக்கு இன்னொரு ஹதீஸை கூட பாருங்க. புகாரியில 121வது நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கழுத்தை வெட்டி கொண்டு நீங்க என்ன ஆயிடாதீங்க, குஃப்ர் செஞ்சிடாதீங்க, காஃபிர் ஆயிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல முஸ்லீமை கொல்றது, முஸ்லிமுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது, போர் செஞ்சுக்கிறத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, குஃப்ரு, அந்த மாதிரி செஞ்சு காஃபிர் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செஞ்சுட்டா அவர் காஃபிர் ஆயிடுவாரா? முஸ்லீம் தங்களுக்குள்ள சண்டையிட்டாங்கன்னு சொன்னா அவங்க காஃபிர் ஆயிடுவாங்களா? அப்போ இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம், இந்த ஹதீஸ்களை நம்ம பாக்குறோம், என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இவ்வாறு இந்த செயலை செய்யறது குஃப்ருன்றாங்க. அப்ப குஃப்ர்னா இது எந்த வகையான குஃப்ர், பெரிய குஃப்ரா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ரா, அல்லது குஃப்ர் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய சின்ன குஃப்ரா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத குஃப்ரா, பெரும்பாவங்களை போன்ற ஒரு பாவமா அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா இதை விளங்குறதுக்கு இந்த வசனத்தை பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 49வது அத்தியாயத்துல 9வது வசனத்திலே 10வது வசனத்திலே சொல்றான், வ இன் த்வாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, முஃமின்கள்ல இரு சாரார் சண்டையிட்டு கொண்டால், முஃமின்கள்ல இரு சாரார் போர் செய்து கொண்டால் அவர்களுக்குள் நீங்க என்ன செய்யுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனம் எப்படி எந்த அடைமொழியோட அழைக்குது, போர் செய்யறவங்கள, சண்டை போடுறவங்கள, முஃமின்கள்ல இருந்து இரு சாரார். அப்ப ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்க ஒருவருக்கு ஒரு வெட்டி கொண்டு காஃபிர் ஆயிடாதீங்கன்னு சொன்னா,
அப்ப போர் செஞ்சா சண்டை போட்டா அது குஃப்ரா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான்? நீங்கள் முஃமின்களுக்குள் இருசாரார் சண்டையிட்டு கொண்டால், யாரு முஃமின்கள்ல இருந்து இருசாரார் சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். தொடர்ந்து முஃமின்கள் எல்லாமே என்னவா இருக்கிறாங்க? சகோதரர்களாக இருக்கிறாங்க. அப்ப போர் செய்யக்கூடிய மக்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் முஃமின்னு சொல்றான். அப்போ சண்டையிட்டு கொள்வதனால், போர் செய்வதனால் ரசூல்லா குஃபுர்னாங்களே, அப்ப அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? குஃபுர் என்று சொன்னால் அது பெரிய குஃபுரை குறிக்கல. குஃபுர் என்பது அந்த இடத்துல நேரடியான அர்த்தத்தில் இல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடக்கிறாங்க, பெரும்பாவத்தோட பாவம் செய்யறாங்க, அது குஃபுர் அல்லாத வேறு குஃபுர் என்பதுதான் என்ன அதற்கான பொருள் என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். இதற்கு மூன்றாவது ஒரு ஆதாரம் பாருங்க. திர்மிதில 1620 நம்பர் ஹதீஸ். ரசூல்லா சொல்றாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் கஃபர அவ் அஷ்ரக. யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணிட்டாரோ அவர் குஃப்ர் செய்துட்டார், அவர் இணை வைத்து விட்டார் ரசூல்லா சொன்னாங்க. இப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாருல, அவர் பழக்க தோஷத்துல அல்லாஹ் அல்லாத அம்மா மீது சத்தியமா வாப்பா மீது சத்தியமான்னு சொல்லிட்டார், அதனால அவர் காஃபிர் ஆயிட்டாரா? இல்ல. அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாதவங்க மீது சத்தியம் செய்வது என்ன? அது சிறிய வகையான இணை வைப்பு, சிறிய வகையான குஃப்ர் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும். குஃப்ர் என்ற வார்த்தையை வைத்து விட்டு கண்ணை மூடிட்டு என்ன செய்திடக்கூடாது, அவங்க எல்லாம் காஃபிர் ஆயிட்டாங்க, அல்லாஹ் அவன் இறக்கியதன் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்காதவங்களை காஃபிர்னு சொல்லிட்டான் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடாது. இப்படிதான் ஹவாரிஜிகள் என்ன பண்ணாங்க, இது மாதிரி பெரும்பாவங்களை பற்றி வரக்கூடிய இந்த மாதிரி குஃப்ருன்ற வரக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் இந்த பாவம் செய்யறாங்களோ பெரும்பாவம் செஞ்சுட்டா அவங்க எல்லாமே காஃபிர் ஆயிட்டாங்க, நிரந்தர நரகவாசிகள் என்று என்ன செய்தாங்க அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் வழிகட்டு போனாங்க. அவங்க இருக்கக்கூடிய தவறான விஷயத்துல இதுவும் ஒரு விஷயம். அதே தான் என்ன பண்றாங்க இந்த ஹிலாஃபாவை பத்தி பேசக்கூடியவங்களும், இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பளிக்கிறான்னா அவங்க எல்லாம் காஃபிர் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போயிறாங்க. இது அஹ்லு சுன்னாவுடைய அந்த நிலைப்பாடுக்கு கொள்கைக்கு மாற்றமானது என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். சரி, அடுத்து பாருங்க 4வது பாயிண்ட். இப்போ அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில தான் என்ன செய்யணும், தீர்ப்பளிக்கணும். அவ்வாறு தீர்ப்பளிக்கலன்னு சொன்னா அவங்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான், யார் அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கலையோ அவங்கள அல்லாஹ் காஃபிர்னு சொல்றான். அப்ப அந்த வசனத்துல குஃப்ர் என்பது என்ன, அது பொதுவான அர்த்தத்துல இல்ல, தீர்ப்பளிப்பவருடைய நிலையை வைத்து என்ன செய்யும், அது மாறுபடுன்றத முதலே நம்ம சொன்னோம். அதைத்தான் திருப்பியும் சொல்றோம். குஃப்ர் என்பது என்ன, நேரடியான அர்த்தத்துல. அது நம்ம 2 வகையா பிரிக்கலாம். எப்படி, ஒருவர் மற்ற சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பதை அனுமதிக்கப்பட்டதாக கருதுகிறார், அல்லது மார்க்க சட்டங்களை விட ஒரு மற்றவன் சொல்லக்கூடிய சட்டம் அல்லது வேறொருத்தன் உருவாக்கிய சட்டம், இது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்தை விட இந்த சட்டம் சூப்பரா இருக்கு, இது ரொம்ப சிறந்தது என்று ஒருவர் சொல்றான்னா இந்த மாதிரி சொன்னாதான் அவன் காஃபிர் ஆவான். அல்லது ஒருவர் மார்க்க சட்டத்தை என்ன செய்யறாரு, நம்ம விருப்பப்பட்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி தீர்ப்பளிச்சுக்கிடலாம், அல்லது விருப்பப்பட்டா அல்லாஹ் அல்லாத மற்றவங்களுடைய தீர்ப்பை நம்ம என்ன செய்துக்கிடலாம், அதன்படியும் தீர்ப்பளிக்கலாம் என்று ஒருவர் தனக்கு அனுமதிக்கப்பட்டதா நினைக்கிறார்னு சொன்னா, விருப்பம் அளிக்கப்பட்டதா நினைக்கிறான்னு சொன்னா, அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மற்றவங்களுடைய சட்டம் உயர்வானதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இது மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தர் தீர்ப்பளித்தாதான் அவ்வாறு தீர்ப்பளிப்பது என்னவாகும், அந்த மாதிரி நம்பிக்கை கொள்வது என்னவாகும், குஃப்ர் ஆகும் என்பதை மார்க்கம் சொல்லுது. ஒருவர் தீர்ப்பளிக்கிறார், நம்பர் 2 தீர்ப்பளிக்கிறார், அவருக்கு என்ன அந்த மாதிரி நோக்கெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட சிறந்த சட்டம் அப்படிலாம் சொல்லல. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய சட்டப்படி தான் தீர்ப்பளிக்கணும், அதுதான் சரியான சட்டம். ஆனா என்ன செய்யறாரு, சில உலக ஆதாயங்கள் மற்ற சில காரணங்களுக்காக என்ன செய்யறாரு, அல்லாஹ் இறக்கி அல்லாத வேறு சட்டங்களின் அடிப்படையில ஒருவர் தீர்ப்பளிச்சார்னு சொன்னா அது குஃப்ர் ஆகாது. அந்த குஃப்ர் என்ன செய்யாது, அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. அந்த இடத்தில் குஃப்ர் என்பது சிறிய குஃப்ர் ஆகும், பெரும்பாவங்கள்ல உள்ள ஒரு பாவம் மாதிரிதான் ஆகும் என்பதை நாம் விளங்கலாம். இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க, 2 உதாரணம் சொல்றேன். என்ன, இப்போ ஒருவர் வட்டியை தின்றார், வட்டியை உண்றார். எப்படி வட்டியை உண்றாரு, வட்டி எல்லாம் நமக்கு இந்த காலத்துல ஹலாலு, அதெல்லாம் ரசூல்லா காலத்துலதான் ஹராமு, இப்ப நம்ம என்ன செய்யலாம், வட்டிய சாப்பிடலாம், அது எனக்கு ஹலால்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒருவர் வாதிடுறாருன்னு சொன்னா, அது மாதிரி வட்டியை ஹலாலா அல்லாஹ் அதை ஹராமாக்கி இருக்கிறான், அதை ஹலாலாக்கி தின்றாருன்னா அது என்ன ஆகும், அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். இன்னொருத்தர் வட்டி வாங்குறாரு, அவர் என்ன சொல்றாரு, வட்டி ஹராம் தான், அதை நான் ஒப்புக்கொள்றேன், அதை நான் மறுக்கல என்று என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஆனா வட்டியை என்ன செய்யறாரு, வாங்கி தின்றாருன்னு சொன்னா, வட்டியை உண்றாருன்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார், அவர் முஸ்லீமா தான் இருப்பார். ஆனா என்ன, பெரும்பாவத்தை ஒரு பாவத்தை செஞ்சவர் ஆவார். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரி, ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை என்ன செய்யறாரு,
ஜக்காத் என்ற கடமையெல்லாம் நான் ஏத்துக்கிட மாட்டேன், அந்த கடமையை நான் ஒத்துக்கிட மாட்டேன், இதை நான் மறுக்கிறேன் என்று என்ன செய்யறாரு? ஜக்காத் என்ற கடமையை மறுக்கிறார். அதை தராம இருக்கிறாருன்னா அவர் மறுத்துட்டு அதை தராம இருக்கிறாரு. அதை மறுத்துட்டாலும் என்ன ஆயிடுவார்? அவரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு? அவரு ஜக்காத்து கொடுக்காம இருக்காரு. எப்படி கொடுக்காம இருக்காரு? ஜக்காத்து கடமைன்றதை ஒப்புக்கொள்றாரு, அந்த கடமையை அவர் மறுக்கல, ஆனா அதை நிறைவேற்றாம இருக்கிறார். அதை கொடுக்காம இருக்கிறாருன்னா அவர் முஸ்லீமா தான் இருப்பார், ஆனா அவருடைய இந்த காரியம் என்ன செய்யும்? பெரும்பாவத்தில் உள்ள ஒரு பாவமாகும். இதே மாதிரிதான் அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் எல்லாத்துக்கும் இதுதான். அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் அடிப்படையில தீர்ப்பளிப்பது இந்த அர்த்தத்துல தான் நம்ம சொல்றோம். என்ன? ஒருவர் அந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதுதான் தீர்ப்பளிக்கணும், அப்படிதான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், கடமையை ஒப்புக்கொண்டு அவர் அதுக்கு மாற்றமா தீர்ப்பளிச்சாருன்னா அது அல்லாஹ் குஃபுர்னு சொல்றானே, அவர் என்ன ஆயிட மாட்டாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட மாட்டார், அவர் காஃபிர் ஆயிட மாட்டார். மாறாக அவர் என்னவா இருப்பாரு? முஸ்லீமா தான் இருப்பார், இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளதான் இருப்பார். ஆனா என்ன? அது பெரும்பாவத்துல ஒரு பாவமாகும். ஆனா அதே நேரத்துல ஒருவர் அது அனுமதிக்கப்பட்டதா கருதுறாருன்னு சொன்னா அல்லாஹ் இறக்கிய சட்டத்துல அடிப்படையில தீர்ப்பளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம விருப்பப்பட்டா மத்தது மாதிரி தீர்ப்பளிச்சுக்கலாம், மற்ற சட்டங்கள் அடிப்படையும் தீர்ப்பளிக்கலாம் என்று சொன்னா அதுதான் என்ன செய்யும்? ஒருத்தவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். அப்ப இங்க என்ன வித்தியாசம் சொன்னா, நம்பர் 1, நம்பிக்கையில் தான் குஃபுர் வரும். ஒரு மனிதன் அல்லாஹ் இறக்கிய சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காம வேறு சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கும் போது எப்போ அவர் காஃபிர் ஆவாரு? எப்போ அது குஃப்ராகும் சொன்னா அது நம்பிக்கையின் அடிப்படையில். எப்படி? அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பதை அவர் கடமை இல்லைன்னு நினைக்கிறாரு, அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மற்ற சட்டத்தை உயர்வானதான் கருதுறாரு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மற்ற சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிப்பதை தனக்கு அனுமதிக்கப்பட்டதா நினைத்தாருன்னா இந்த நம்பிக்கை தான் என்ன செய்யுது? அவரை இந்த ஏத்துக்காது தான் என்ன செய்யும்? அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். ஒருவர் என்ன செய்யறாரு? நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன செய்யல? சட்டத்தை மாத்தின, அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒப்புக்கொள்றாரு, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரி, அப்படிதான் தீர்ப்பளிக்கணும் என்பதை ஒப்புக்கொள்றார். ஒப்புக்கொண்டு அமல் ரீதியாக செயல் ரீதியாக அதற்கு மாற்றமா அவர் தீர்ப்பளிக்கிறார்னு சொன்னா, அல்லாஹ் இறக்கி அல்லாத சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பளிச்சார்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாரு, அவர் காஃபிர் ஆக மாட்டாரு. அவர் செய்யக்கூடிய அந்த குஃபுர் பெரிய குஃபுர் கிடையாது, சிறிய குஃபுர். அந்த சிறிய குஃபுருக்கான விளக்கம் என்ன? அவர் இஸ்லாத்துக்குள்ளதான் இருப்பாரு, பெரும்பாவத்தில் ஒரு பாவத்தை செஞ்சவர் ஆவார். அந்த இடத்துல சிறிய குஃபுர் என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை மட்டும்தான் குறிக்கும் என்பதை நாம விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து பாருங்க, 5வது ஒரு பாயிண்ட் என்ன? இப்ப அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பவர் அதனை ஹலால் என கருதாமல் அல்லாஹ்வின் சட்டம் தான் சரியானது சிறந்தது என்று ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிப்பவர் காஃபிர் ஆக மாட்டார் என்று நம்ம சொன்னோம். அவர் பாவியா தான் ஆவாரு, பெரும்பாவங்களை ஒரு பாவத்தை செஞ்சவரா ஆவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இது எந்த தீர்ப்புகள்ல? தனி மனிதனுடைய தீர்ப்புகள்ல, குறிப்பிட்ட சில தீர்ப்புகள். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு? 2 பேர் ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க. ஒரு இஸ்லாமிய அரசாங்கமே இருக்குது, தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு காதி கிட்ட வர்றாங்க. அப்ப தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர் என்ன செய்யறாரு? அதுல நியாயமா ஒருத்தருக்கு அதுதான் ஆதாரம் இருக்குது, அவருக்கு தான் அதுதான் அவருடைய நிலம் அப்படின்றதுதான் உறுதியானது. இவர் என்ன செய்யறாரு? லஞ்சம் வாங்கிக்கிட்டோ அல்லது வேற சில காரணங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்தல, அது ஒப்புக்கொண்டாரு, இப்படிதான் தீர்ப்பளிக்கின்றதான் ஏற்றுக்கொண்டாரு. ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா அவர் தீர்ப்பளிச்சுட்டாருன்னா இவர் என்ன ஆயிட மாட்டாரு? காஃபிர் ஆக மாட்டாரு, ஆனா பெரும்பாவத்தில் ஒரு பாவத்தை செஞ்சவர் ஆவார். எப்ப வரைக்கும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை குறை காணாத வரைக்கும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மறுக்காத வரைக்கும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மற்ற சட்டத்தை உயர்த்தாத வரைக்கும், அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை போன்று மற்ற சட்டங்களும் சரியானது என்று நினைக்காத வரைக்கும், அவர் சரியான நம்பிக்கையிலிருந்து தவறா தீர்ப்பு கொடுத்தா கூட, மார்க்கத்துக்கு மாற்றமா தீர்ப்பு கொடுத்தா கூட, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா தீர்ப்பு கொடுத்தா கூட அவர் முஸ்லீமா தான் இருப்பார். ஆனா என்ன ஆவாரு? பெரும்பாவத்தில் ஒரு பாவத்தை செஞ்சவர் ஆவார். அப்ப அவர் காஃபிர் ஆக மாட்டார் என்பதை நம்ம விளங்கலாம். அப்ப இது என்ன? குறிப்பிட்ட சில விவகாரங்கள்ல மட்டும்தான், குறிப்பிட்ட சில தீர்ப்புகள்ல மட்டும்தான், சில தனி மனிதனுடைய சில விஷயங்கள்ல மட்டும்தான். இதை கொண்டு போய் என்ன செய்யறாரு ஒருத்தவர்? இந்த மாதிரி அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில தீர்ப்பளிப்பத முஸ்லிம்களுக்கு மத்தியில பரவலா ஒருத்தவர் ஆக்குறாருன்னா அதனுடைய நிலை வேற. இங்க நல்ல விஷயத்தை விளங்கிக்கணும். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன? நம்ம சொன்ன இதுவரைக்கும் பார்த்த இந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா மற்றவங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பளிக்கிறது குஃபுர் ஆகாதுன்னு நம்ம சொல்றோமே, அது எப்போ? தனி மனிதனுடைய விவகாரங்கள், தனி மனிதனுடைய விவகாரங்கள்ல சில குறிப்பிட்ட மசலால ஒரு 2 பிரச்சனை ஏற்படுது. அது மாதிரி பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த மாதிரி சட்டமே தவிர, ஒருவர் மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டத்தை அங்கு வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு? மாற்றமா தீர்ப்பளிக்கிறார்னா அங்க இந்த நிலை இல்லை. உதாரணத்திற்கு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குது, அங்க ஆட்சி செய்யக்கூடிய அரசர் என்ன பண்றாரு? ஒரு விஷயம் மார்க்கம் ஹராம்னு சொல்லுது, இப்ப சொல்றாரு இந்த நாட்டில் இனி மது என்பது ஹலால் என்று ஒருத்தர் தீர்ப்பளிச்சார்னா அங்க இந்த இது பொருந்தாது.
அங்க என்ன ஆயிடும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒருவன் பொதுமக்கள் மத்தியில சுன்னத்தை பிதஅத்தாகவும் ஹலால ஹராமாகவும் ஹராமை ஹலாலாகவும் மாற்றிட்டார்னு சொன்னா அங்கு நிலை வேற. அதுல எல்லாருமே ஒப்புக்கொள்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஹலால் ஹராமை மாற்றி அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக பொதுமக்கள் மத்தியில முஸ்லிம்களுக்கு மத்தியில அதை ஒரு பொதுவான தீர்ப்பாக கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா அது என்ன, குஃபுரு. அவ்வாறு தீர்ப்பளிப்பவர் காஃபிர் என்பதில் எல்லாருமே ஒரே கருத்துல இருக்கிறாங்க. அப்ப நல்ல ஒண்ணு விளங்கணும், தனிப்பட்ட மனிதனுடைய விவகாரங்கள்ல தீர்ப்பளிக்கிறது வேற, பொதுவான முஸ்லிம்களுடைய விவகாரங்கள்ல ஹலால் ஹராமை மாற்றுவது வேற, சுன்னத்தை பிதஅத்தாகவும் பிதஅத்தை சுன்னத்தாகவும் ஆக்குவது வேற என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இதனை எடுத்துக்கொண்டு நாம இந்த விஷயத்தை என்ன செய்யணும், சரியான முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும் இதுல இருந்து பாக்குறோம். அடுத்து பாருங்க, கடைசி ஆறாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இதையும் நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பது என்பது ஆட்சி அதிகாரத்தோடு சுருங்கிறது மட்டுமல்ல. பொதுவா அல்லாஹ்வுடைய சட்டம் என்று சொன்னா நம்ம முன்னாடியே விளக்கிட்டோம். ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை செயல்படுத்தணும்ன்றத முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இங்கேயே நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய இறக்கி அருளிய சட்டத்தின் அடிப்படையில, அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பளிப்பது என்பது என்னன்னு சொன்னா அது ஆட்சி அதிகாரத்தோடு மட்டும் கிடையாது. ஒரு நாடு, ஒரு அரசாங்கம், ஒரு அரசன், ஒரு மன்னன், ஒரு கலீஃபா இவங்களோட மட்டும் சுருங்கி வர்றது கிடையாது. மாறாக அதுக்கு எல்லா விஷயங்கள்லயும் வரும். இதுல பாருங்க, நம்பர் 1 ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ் அல்லாதவங்க சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்றத பத்தி அவங்க சொல்லும் போது ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ ஒருவர் ஒரு இமாமை ஃபாலோ பண்றார், ஒரு மதஹபை ஃபாலோ பண்றார். அல்லாஹ் ஒரு விஷயத்துல இப்படிதான் தீர்ப்பளிச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படிதான் ஒரு சட்டத்தை தெரியப்படுத்திருக்கான், இப்படிதான் குர்ஆன் சொன்னாலும் தெளிவா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு இமாம் என்ன செய்யறாரு, அதற்கு மாற்றமா ஒரு விஷயத்த அவருடைய தவறுதனாலோ அல்லது ஒரு காரணத்தினாலோ தெரியப்படுத்துறாரு, அவருக்கு அந்த சத்தியம் போய் சேராதனாலயோ அல்லது வேற தகவல் கிடைக்காதனாலயோ ஒரு விஷயத்தை எடுத்து மாற்றமா சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த இமாமை பின்பற்றக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு தலைவரை பின்பற்றக்கூடிய ஒருவர், அல்லாஹ் ரசூல் சொல்லியிருந்தாலும் நான் என் தலைவர் சொல்வதை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தை வெறுப்பது போன்றோ அல்லாஹ்வுடைய சட்டத்தை உதாசீனப்படுத்துவதை போன்றோ அதெல்லாம் ஒரு கடமை இல்லை. இதுல என்ன, நான் அல்லாஹ்வே சொல்லியிருந்தாலும் என்னுடைய தலைவர் சொல்வதைத்தான் கேட்பேன், என்னுடைய அமீர் சொல்வதைத்தான் கேட்பேன், என்னுடைய இமாம் சொல்வதைத்தான் கேட்பேன் என்று சொல்லிவிட்டு ஒருவர் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா தீர்ப்பளிக்கிறார்னு சொன்னா, அதன்படி செயல்படுறாருன்னு சொன்னா அது என்ன, அது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும், அது குஃப்ருன்றாங்க. அதே மாதிரி ஒருவர் இமாம் தொடர்பான விஷயத்துல அல்லது தன்னுடைய அமீர் தொடர்பான விஷயத்துல அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் சொன்ன அந்த சட்டம் தான் சரி, அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துதான் சரி, குர்ஆன் சொன்னால் அடிப்படையில தான் செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டு என்ன செய்யறாரு, சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு சில உலக ஆதாயங்களுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய இமாம் சொல்லக்கூடிய கருத்தை முற்படுத்துறாருன்னு சொன்னா, அதைத்தான் சரி காண்றாருன்னு சொன்னா இவர் என்ன ஆக மாட்டாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார், அவரு காஃபிராயிட மாட்டார், முஸ்லீமா தான் இருப்பாரு அப்படின்றத என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. இன்னும் பல நிலைகளை அதை தெரியப்படுத்துறாங்க. அப்ப இங்க நம்ம பாக்குறோம், எந்த அளவுக்கு இந்த அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பளிப்பதை குறித்து இமாம்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஹிலாஃபா குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதை வெறும் ஆட்சியோட சுருக்கிக்கிட்டாங்க. இல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு இபாதத்திலையும், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும், நம்முடைய ஒவ்வொரு மாமிலாத் என்று சொல்லக்கூடிய நடைமுறை சார்ந்த விஷயங்களையும், நம்பிக்கையிலையும் எல்லாத்திலும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையில தான் தீர்ப்பளிக்கணும். அதற்கு மாற்றமா நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்றத நாம விளங்கணும். அடுத்து பாருங்க, நம்ம 2வது ஒரு விஷயம் என்ன, இப்ப இந்தியாவில் நம்ம வாழ்றோம், முஸ்லீம் அல்லாத நாடுகள் எத்தனையோ பேர் வாழ்றாங்க. இது மாதிரி மக்கள் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் எப்படி தீர்ப்பளிக்கிறது, அல்லாஹ் இறக்காத அந்த அல்லாஹ் சொல்லாத சட்டத்துக்கு மாற்றமா, அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா மற்றவங்களுடைய சட்டத்தின்படி நம்ம செயல்படுறோமே, அதெல்லாம் எப்படி என்றதை பத்தி பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும். குறிப்பா நம்ம நாட்டில் நம்ம வாழ்றோம். இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய இபாதத்துல அல்லாஹ்வை வணங்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நாட்டுல அல்லாஹ் வணங்கக்கூடாதுன்ற எந்த ஒரு தடையும் கிடையாது. இங்க நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற அனைத்து இபாதத்தையும் என்ன செய்யறோம். இதுல நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இங்க நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில தான் அது நம்முடைய விவாதத்துக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, 2வது சிவில் தொடர்பான சட்டங்கள். உதாரணத்துக்கு திருமணம், அதே மாதிரி பலதார மனம், அதே மாதிரி தலாக்கு, ஹுலா, இந்த சொத்துரிமை, இது மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த நாட்டுல வாழ்ந்தாலும் இங்க நாம வாழக்கூடிய நம்ம மார்க்கம் சொன்ன அடிப்படையில தான் நம்மளுடைய தீர்ப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொத்துரிமையில நான் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா இந்த நாட்டு சட்டத்தை நான் செயல்படுத்துவேன் போகக்கூடாது.
ஒரு முஸ்லிமுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனுமதி இருக்கும், அந்த நாட்டில் அனுமதி இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும், இது மாதிரி சிவில் தொடர்பான சட்டங்கள்ல நாம் இந்த நம்ம மார்க்கத்தை என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். நம்முடைய குலாவுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், தலாக்குடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், திருமண சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இதுல எல்லாத்திலையும் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அந்த சட்டத்தின்படிதான் நாம இந்த விவகாரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி ஒருவர் இதெல்லாம் தீர்வு இல்லை, இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன இந்த சட்டங்கள் நம்ம இந்தியாவில செயல்படுத்தலாம்னு சொல்றோமே, உதாரணத்துக்கு திருமணம், குலா, தலாக், இது போன்ற சொத்துரிமை போன்ற விஷயங்கள்ல இதுல எனக்கு தீர்வு இல்லை, எனக்கு இதுல நான் என்ன செய்யல, இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ஒருத்தர் மறுக்கிறாருன்னா அது அவர் என்ன செய்யும், மார்க்கத்தை விட்டு வெளியேற்றும் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அடுத்து பாருங்க, இந்த நாட்டுல இன்னொரு சில சட்டம் என்ன, கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டம். அதை என்ன இந்த நாட்டுல நம்ம செயல்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த நாட்டுல பல மக்களும் வாழ்றாங்க, பல மதத்துல உள்ளவங்களும் வாழ்றாங்க. இப்ப இது மாதிரி இடங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, முஸ்லிம்களுக்குள்ள ஒரு சட்டத்தை பற்றி மற்றவங்களை என்ன செய்ய முடியாது, இஸ்லாமிய நாடு கிடையாது. அப்ப இந்த மாதிரி நிலைகளை நிர்பந்தம் கருதி நம்ம குற்றவியல் சட்டங்களை நம்ம செயல்படுத்தலனாலும் அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்றத விளங்கலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம் இருக்கு என்ன, இப்ப உதாரணத்துக்கு நாம என்ன செய்யறோம், இந்த நாட்டுல முஸ்லீம் அல்லாத நாட்டுல ஒருத்தர் வாழும்போது சில விஷயங்கள்ல இஸ்லாம் அல்லாத சட்டங்களின்படி போறார். இப்ப நம்மளுடைய சொத்தை ஒருவன் அபகரிக்கிறான், அல்லது நம்மளுடைய பொருளை ஒருத்தன் அபகரிக்கிறான். இப்ப அதை நம்ம பெறறதுக்கு இந்த நாட்டுல இஸ்லாமிய சட்டம் இல்லை. இப்ப இது மாதிரி நிலைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது சலஃபுகள் என்ன செய்யறாங்க, அனுமதி நமக்கு கொடுக்குறாங்க மார்க்க ஆதாரங்களை வைத்து. இது மாதிரி நிலைகள்ல நிர்பந்தம் கருதி வேற வாய்ப்புகள் இல்லாதனால நம்முடைய உரிமையை பெறுவதற்காக நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் அல்லாத சட்டங்கள் அடிப்படையில நாம அதை நோக்கி போலாம். அது என்னவாகாது, குஃபுர் ஆகாது. ஏன், நம்மளுடைய நம்பிக்கை அப்படி கிடையாது. என்ன நம்பிக்கை, இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டம் இதெல்லாம் மிக சிறந்த சட்டம் அப்படி நம்ம சொல்லவே இல்லை. நமக்கு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை தான் நாம் சரி காண்றோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு வேறு வழி இல்லாத காரணத்தினால, வேற நமக்கு வாய்ப்பு இல்லாத நிலையில நிர்பந்தம் கருதி நம்முடைய உரிமையை பெறுவதற்காக நம்ம என்ன செய்யறோம், வேறு வழி இல்லாதனால இது போன்ற அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களை நோக்கி நம்ம போறோம். இது என்னவாகாது, நிர்பந்த நிலைகள்ல வர்றதுனால அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதையும் நம்ம விளங்கலாம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இறக்கிய சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பதும், அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில் ஒருத்தர் தீர்ப்பளிச்சுட்டா அவரை பற்றிய மார்க்கம் என்ன நிலைப்பாட்டை சொல்கிறது என்பதை இவ்வளவு விஷயங்களை மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, தெரியப்படுத்துது. எனவே இந்த விஷயத்த கண்ணை மூடிக்கிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, சில ஆதாரங்களை ஹவாரிஜிகளை போன்று என்ன பண்றாங்க, எடுத்து இவங்க காபிரு அவங்க காபிரு, அவங்க அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கல, அதனால என்ன இவங்க எல்லாம் காபின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே இந்த நாட்டில இருந்து என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்க, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை நோக்கி தான் கிரிமினல் சம்பந்தமான விஷயங்கள்ல போறாங்கன்றத பாக்குறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம ஒண்ணு விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த சட்டங்கள் தொடர்பான இந்த நிலைப்பாடு என்ன செய்யும், இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலையும் செயல் அடிப்படையிலையும் வித்தியாசப்படுறோம் அப்படின்றத பார்த்தோம். எனவே ஒருவர் இவ்வாறு அல்லாஹ் இறக்கி அருளாத சட்டங்களின் அடிப்படையில தீர்ப்பளிப்பதை சரி கண்டாலோ, அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மற்ற சட்டத்தை உயர்வாக கருதினாலோ அதுதான் என்ன, ஒரு குஃப்ராகும். அதுதான் ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். அது அல்லாம ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு, நிர்பந்தமான நிலைகள்ல அல்லது ஒரு தனிப்பட்ட சில விவகாரங்கள்ல மட்டும் மாற்றமாக தீர்ப்பளிக்கிறான்னு சொன்னா அது என்னவாகாது, குஃபுர் ஆகாது என்பதை நாம் விளங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் சில தெளிவுகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த ஹிலாஃபா பேசுறவங்க வைக்கிறாங்க குற்றச்சாட்டுகள்லாம். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த தொடர்ல பார்ப்போம். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.